என்னாச்சு யாழ்னி? எதுக்கு கத்துற? என்னது கையில? இவளுக்கு இதே வேலையா போச்சு. போயிட்டாளா? மாமா கிட்ட டைவர்ஸா கேக்குறா? டைவர்ஸ் சும்மா விட மாட்டான் அவள. அத்தை, 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 அத்தை. என்ன துளசி? என்ன ஆச்சு? ஐயோ அத்தை, அந்த ஆனந்தி பண்ணி வச்சிருக்கிற வேலைய பாருங்க அத்தை. அவ இந்த வீட்டுக்குள்ள வரும்போதும் நம்மளதான் அசிங்கப்படுத்தினா, இப்ப வீட்டை விட்டு போகும்போதும் நம்மளதான் அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா. என்னது? வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆமா அத்தை, இங்க பாருங்க. திரும்பவும் லெட்டர் எழுதி வச்சுட்டு அதோட டைவர்ஸ் நோட்டீஸ்ல வேற மாமாவை கையெழுத்து போட சொல்லிட்டு போயிருக்கா அத்தை. பாருங்க. அத்தை, அத்தை, அன்பு மாமா முகத்துல அவ கரிய பூசிட்டு போயிட்டா அத்தை. மாமா ஜெயில்ல இருக்காங்க, இனிமே வர மாட்டாங்க. மாமாவை நம்பி பிரயோஜனம் இல்ல, நம்ம அடுத்த வாழ்க்கையை தேடுவோன்னு அவ எங்கேயோ ஓடி போயிட்டா அத்தை. ஏய் துளசி, அண்ணிய பத்தி தப்பா பேசுன அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். ஏய் யாழினி, நீ அமைதியா இரு. யார் அடிக்க கை ஓங்குற? மாமா, துளசி பேசின பேச்சுக்கு நீங்க அவளை அடிச்சிருக்கணும். இப்படி அவ பேசும்போதெல்லாம் நீங்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறதுனாலதான் அவ வாய்க்கு வந்தபடி பேசுறா. ஏமா ஆனந்தி என்ன ரொம்ப ஒழுங்கா? ஆமா ஒழுங்குதான். அவங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணம் அவங்க இல்ல. எப்படி இருந்தாலும் அவங்க என் அண்ணாவோட வைஃப், இந்த வீட்டோட மருமக. அவங்கள அசிங்கமா பேசவோ மரியாதை இல்லாம பேசவோ துளசிக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் கிடையாது? இது என் அத்தையோட வீடு. அந்த உரிமையை உன் அத்தையோட நிறுத்திக்கோ. என் அண்ணிய பத்தி தப்பா பேசாத, அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க. அவ இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு விவாகரத்து பத்திரத்துல வேற கையெழுத்து போட்டுட்டு போயிருக்காளே, இதுக்கு என்ன சொல்ல போற யாழினி? இந்த சூனியக்காரி கூட சேர்ந்துகிட்டு அண்ணி வீட்டை விட்டு போகணும்னு தானே நீயும் ஆசைப்பட்ட. இப்ப உங்க எல்லாரோட ஆசையையும் அண்ணி நிறைவேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், அன்பு அண்ணாவையும் ஆனந்தி அண்ணியையும் யார் நினைச்சாலும் என்ன சூனியம் வச்சாலும் பிரிக்கவே முடியாது. இந்த கையெழுத்து அண்ணியோடது தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய், இது அவ கையெழுத்து தானே யாழினி? நல்லா பார்த்து சொல்லு, அவ கையெழுத்து தானே? எனக்கே தெரியும் இது அவ கையெழுத்து தான். ஏற்கனவே லெட்டர் எழுதி வச்சுட்டு போனவ தானே அவ. நான் கூட்டிட்டு வந்த வக்கீல் அன்னைக்கே சொன்னார்ல இந்த பொண்ணு சரியில்லைன்னு. இன்னைக்கு அதை நிரூபிச்சுட்டு போயிட்டாள்ல. அவர் சொன்ன மாதிரி அந்த மகேஷ்க்கு கூட இதுல சம்பந்தம் இருக்கோ என்னமோ. ஆமா மாமா, அண்ணா ஜெயில கொடுத்து அனுப்பினது ஞாபகம் இருக்குல்ல? இப்போ அண்ணா மட்டும் இருந்திருந்தா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ஏய் யாழினி, என்ன மிரட்டுறியா? உங்க அண்ணனை தூக்கி வளர்த்தவன் நானு, அது தெரியுமா உனக்கு? இப்படி சொல்லி காட்டதான் வளர்த்திருப்பீங்க போல இருக்கே. ஏய் யாழினி, அண்ணே நீங்க விடுங்க அண்ணே. அவ போயிட்டால, போகட்டும். இன்னைக்குதான் காலையில சாமிய வேண்டிக்கிட்டேன், அந்த கடவுள் என் வேண்டுதல நிறைவேத்திட்டான். இந்த மாதிரி ஒருத்தி நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம். அவளை என் புள்ள ஏத்துக்கிட்டதே பெருசு, இதுல அவ என் புள்ள கிட்ட விவாகரத்து கேக்குறாளா? கல் நெஞ்சுக்காரி, போகட்டும். என் புள்ளைய புடிச்ச பீட இன்னையோட ஒழிஞ்சது, போகட்டும். வேணாமா, நீ என்ன எதுன்னு தெரியாம சாபம் கொடுக்காத. அண்ணிய நீ சபிச்சா அது அண்ணாவையும் தான் போய் சேரும். ஏற்கனவே அதனாலதான் அண்ணா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இதுக்கு பின்னால ஏதோ சூழ்ச்சி இருக்கும்னு தோணுது. நீயும் இதெல்லாம் நம்பாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவளை நீ நம்பிக்கிட்டு உட்காந்துரு. இந்த சூழ்ச்சி வஞ்சகம்லாம் அவளுக்கு தாண்டி கை வந்த கலை. ஓ அண்ணன் தான் ஆனந்தி பைத்தியம் புடிச்சு அலையறானா, நீயும் இப்படி ஆயிட்டியே யாழினி. போனவளை தேடுறன்னு யாராச்சும் போனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அம்மான்னு கூப்பிட வேண்டாம். அம்மா, இப்படி எல்லாம் பேசாதம்மா. அண்ணிய காணோன்னு தெரிஞ்சா அண்ணா தாங்க மாட்டாமா. இப்படி ஒரு ஓடுகாலிய கூட்டிட்டு வந்ததுக்கு அவன் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிதான் ஆகணும். ஆமாத்த,
போய் தொலையட்டும். மாமாவை புடிச்ச சனி. ஏய், யார பார்த்து சரியான்னு சொல்ற? ஏய், விடுமா வேண்டாம், விடு. துளசி, விடு, விடு. ஏய், துளசி, விடுங்கம்மா. சும்மா இருமா. விடு. துளசி, அப்பா அம்மா, விடு, யாழினி. இன்னைக்கு இவளை விடக்கூடாதுமா. ஏய், அப்பா சொன்னா கேட்கணும். யாழினி, துளசி. நீயாவது விடுமா. துளசி, விடு, நீயாவது துளசி. விடுமா. விடு. விடுங்கப்பா, யாழினி, என்ன விடுங்கப்பா. இவளுக்கு இப்படி ஏதாவது என்ன பேசுறதே வேலையா போச்சு. விடு, யாழினி. விடுமா. இந்த விடுறியா ஐயோ, இல்லையா? துளசி, விடுமா. துளசி, விடு. விடு, விடு. சொன்னா கேளு. துளசி, இப்படி வா, இப்படி வா. விடு. இது சரிப்பட்டு வராது. இன்னைக்கே இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்.